வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பீட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக saree என்ன மாதிரி சாரீங்கிறத பார்த்துருவோம். இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி கலர் saree. இந்த சாரியில் டிசைன் பாருங்கள், ஒரு ஃப்ளார் டிசைன். இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இந்த டிசைன் தான் ஃபுல்லும் இருந்தது. பட் கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸாக நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு விரித்து காட்டுறேன். அதில் பாருங்கள், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அண்டு பிங்க், லைட் பிங்க், கொஞ்சம் டார்க் பிங்க், டபுள் ஷேட் கலர்ஸில் இந்த மாதிரி க்ரே கலர் எல்லாமே இப்போ வந்திருக்கு. இதனுடைய சாரியோடைய அந்த பல்லு டிசைனையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் பாருங்கள், அது லைட் ஒரு க்ரே கலர் மாதிரி. இந்த கலரில் தான் சாரியோடைய ப்ளவுஸும் இருந்துச்சு. ஸோ இந்த சாரீக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்துருவோம். டிசைன் வந்து இந்த மாதிரி கட் ஒர்க்கோட வேணும், அதாவது ஸ்கேலப் டிசைனோட நெக் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டிசைனை தான் இப்போ நெக்லைனுக்கு ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து நல்ல கர்வ்ஸ் மாதிரி இந்த டயக்ராமை பேக் நெக்குக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸோடைய ஃபுல் ப்ளவுஸில் அந்த கீழே இந்த மாதிரியான லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் பேக் நெக் உடைய டிசைன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த பீட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிசைனர் ப்ளவுஸில் வந்து ஒன்லி பீட்ஸ் மட்டும் இருக்கும். இன்னரில் பாருங்கள், அந்த அங்கங்கே பேஸ் ரிங்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ட்ரா பண்ணியிருந்த அந்த டயக்ராமில் இருந்த எல்லா லைன்ஸ்லேயும் பீட் ஒர்க் இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து, கோல்டு கலரில் உள்ள சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன்னரில் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் எப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரியான டயாலஜி 711 இந்த த்ரெட்டை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த த்ரெட் வந்து நல்லா தின்னாக இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மால் பீட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிற பீட்ஸுக்கு எல்லாமே இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற கட் பீட்ஸ் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த ப்ளவுஸில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ண போகிறோம். சுகர் பீட் அண்ட் இந்த கட் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆரி நீடிலில் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிடணும். நீடிலில் 1 by 1 இந்த பீட்ஸை இப்போ லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து பீட் ஃபில்லிங் பண்ண போகிறேன். டூலிப் நீடிலில் இப்போ லோட் பண்ணுறனால கொஞ்சம்தான் பீட்ஸை லோட் பண்ணிக்கிட முடியும். இது அயன் நீடிலாக இருந்துச்சுன்னா நிறைய பீட்ஸை லோட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த இன்னர் ஸ்பேஸில் பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு கண்டினியூஸாக என்ன செஞ்சுக்கிட போகிறேன், இந்த கட் பீட்ஸை வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் ஃபில் பண்ணிக்கிட போகிறேன். அதாவது பீட்ஸை வந்து அங்கே என்ன செஞ்சுக்கிட போகிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். பட் அந்த செயின், ஆரி செயின் எல்லாமே கண்டினியூஸாக வரும். ஸோ ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்பேஸுக்காக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அகெயின் ஒரு கட் பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இது ரொம்ப க்ளோஸ்டாக பீடு இல்லாமல் கண்டினியூஸ் செயின் ஸ்டிச்சில் அங்கங்கே அந்த பீட் ஒர்க், கட் பீட் வந்து ஸ்டிச் ஆகி நமக்கு ஃபில் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து பீட் யூஸ் பண்ணும்போது ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணால் தான் பியூட்டிஃபுல் ஒரு லுக் கிடைக்கும். ஸோ பிக் சைஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்மால் சைஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி தான் இப்போ இந்த ஸ்பேஸில் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான டயக்ராமும் கூட. அண்ட் ஒன்லி 1 ஸ்டிச்சு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணவும் செய்கிறோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த டிசைனர் ப்ளவுஸ் இருந்தது. வீடியோவுடைய எண்ட்லேயும் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டினியூஸ் மெத்தடில் இந்த வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் இந்த பீட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்தது. அந்த பேஸ் ரிங்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சாரீ வந்து மல்டி கலர்ஸாக இருக்கிறனால அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இந்த பேஸ் ரிங்கில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ
அண்ட் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், அது இந்த மாதிரியான ஸ்கேலப் டிசைனோட இந்த லைன்ஸில் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.